உங்கள்கிட்ட ஊர்லேயும் மீட்பாங்க சோஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க, அதாவது பொது விஷயங்களில் முன்னுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் மீட்பாங்க. ஒருத்தரவோ 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ இருப்பாங்க உங்களோட ஏரியாவில், உங்களோட மஹல்லாவில், உங்களோட லேனில், உங்களோட ரோட்டில். இப்படியா பட்டவங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோவுக்கு போகும். One of the greatest football matches that has ever been played. முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸில் கட்டாயமாக பதிவு பண்ணுங்கள். சரி, இப்போ உங்களோட ஏரியாக்களில், உங்களோட ஏரியான்னு சொன்னால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில், இல்லாட்டி உங்களோட ரோட்டில், உங்களோட மஹல்லாவில், உங்களோட லேனில், இப்படி அந்த மாதிரி ஏரியாக்களில் இருப்பாங்க பொது விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, மக்களோட என்ன சில நலன் விஷயங்களில் வந்து முன்னுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களோட ரோட் விஷயமாகட்டும், கான் விஷயமாகட்டும், வேறு என்ன சரி தண்ணி, கரண்ட், இப்படி ஏரியாவில் உள்ள குறைபாடு விஷயத்துக்கு முன்னுக்கு வந்து சில விஷயங்கள் செஞ்சு தரக்கூடியவங்க இருப்பாங்க. இல்லாட்டி உங்களோட ஏரியாவில் உள்ள கஷ்டமான ஃபேமிலிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சோஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்களை தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு தெரியும் பொது விஷயங்கள்னு சொல்லி முன்னுக்கு வரக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற இல்லை, அவங்களுக்கு உதவியாக போகிறதும் இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தேவைன்னு சொல்லி கூப்பிட்டா வருவாங்க, மற்றவங்களுக்கு ஒரு தேவைக்குன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால் இந்த பொது விஷயங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து லேசில் கிடைக்கக்கூடியவங்க இல்லை, அவங்க சரி ரேயா. அதனால் அவங்களுக்கு குறை சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான், அவர் அந்த கட்சிக்கு சார்பானவர், இவர் இந்த கட்சிக்கு சார்பானவர், இவர் இந்த அமைப்பு, அவர் அந்த அமைப்பு, ஏன் சிலத்துக்கு கள்ள லேபிளையும் ஒட்டுவாங்க. ஆனால் இந்த செல்லக்கூடியவங்க, குறை செல்லக்கூடியவங்க வைக்கிறாங்களே, இவங்களால 5% பிரயோசனமே இல்லை. குறை சொல்கிறவங்க கடைசி மட்டும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. கூப்பிடுங்களே கொஞ்சம் அவங்கள, வாங்கலே போம், ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தரை மீட் பண்ண போம், வாங்கலேன்னு சொன்னால் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னுவாங்க. அதனால் அது வந்து சோஷியல் ஒர்க் என்ற வந்து சும்மா செய்யக்கூடிய வேலை இல்லை, அது வந்து ரத்தத்தில் ஊறி வரக்கூடிய வேலை, எல்லாத்துக்கும் அப்படி செய்யலாம். அதனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு தயவு செய்து குறை சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க ஃபெடப் ஆகினா அவங்களுக்கு இப்படி என்னடா நாங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு டைமை ஒதுக்கி இப்படி கதை செல்கிறாங்களேன்னு சொல்லி ஒதுங்கினான்னு சொன்னால் அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் சரி கஷ்டம் வார்த்தை. எங்களோட ஏரியாவை பொறுத்தவரையிலே நாங்கள் இருக்கக்கூடிய வெள்ளம்பிட்டி கொள்ளோன்னா ஏரியாலேயும் எனக்கு தெரியும் ஒரு மஹல்லாவில் ஒருத்தர் இருந்தார். மாஷாலான்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் வருவார். அந்த ஏரியாவில் உள்ள கரண்ட், தண்ணி பிரச்சனை, ரோட்டு போக்கு, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் கிராம செய்யக்கூடிய ஐடியோட மினிஸ்டர்மாரோட பேசுகிறதுக்கு, எல்லா அமைப்புகளோட பேசுகிறதுக்கு, ஃபெடரேஷன் ஆகிக்கலாம், மஸ்ஜித், எல்லா விஷயத்துக்கும் வந்த நஃபர். இப்போ அவர் மவுத்தாக போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ அந்த ஏரியாவில் அவரை பற்றி பேசுகிறாங்க, இந்த மனுஷன் இருந்தால் என்ன சார் எல்லா விஷயத்துக்கும் வந்திருப்பாரே அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கிறான். அப்போ இப்படி பட்ட மக்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, குறை சொல்லுவாங்க தான். ஆனால் குறை செல்றவங்களால் அங்கே ஒன்றும் நடக்க போகிறேன்னு இல்லை. எங்களோட ஏரியா பொறுத்தவரை கோடிக்கணக்கு தண்டை பொக்கெட் மணியை கொடுத்து வேலை செய்யக்கூடிய, பொது சேவை செய்யக்கூடியங்கிறாங்க. அவங்களோட சொந்த பணத்தை செலவழித்து செய்யக்கூடிய நிறைய தனவந்தர்கள் பொது வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களோட ஏரியாவில். அவங்களுக்கும் குறை செல்லக்கூடிய ஒரு சமூகம் தான் இது. அதனால் குறை சொல்லிக்கொண்டு தான் இருப்பாங்க. வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சொல்கிறேன், இவங்க குறை சொல்கிறதால நீங்கள் வேலையை நிப்பாட்டையும் வாங்க. தயவு செய்து நீங்கள் உங்களோட வேலையை அல்லாஹ் தான் உங்களுக்கு கூலி தரது, நீங்கள் உங்களோட வேலை செஞ்சுட்டே போங்க. மக்களுக்கும் சொல்கிறேன், யார் சரி ஒருத்தர் குறை செல்ல வந்தாருன்னு சொன்னால், ஸ்ரீதேவி அவர் ஒன்றும் செய்யலன்னுமே நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க ஏரியாவுக்கு, நீங்கள் என்னத்தை ஏரியாவுக்கு செஞ்சீங்கன்னா அவங்கள்ட்ட ரிப்பீட் கேளுங்க, பதில் இல்லாமல் பெய்துருவாங்க. அதனால் அந்த சொல்லுவாங்களே பல்ல பிதுரு கண்ணித்தேன் கனகுநாட்ட தின்னேன்னு சொல்லி, அதே மாதிரி இவங்க செய்ய போகிறதும் இல்லை, செய்கிற நபர்களை செய்ய விடுறதும் இல்லை. அதனால் பொது விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் உதவியாகிறீங்க, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியில் உங்களுக்கும் அந்த பங்கு கிடைக்கும். அதனால் அவங்கள பாதுகாத்துக்கும். மற்றது என் அடுத்த வீடியோவில் நான் இந்த குறை செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே எல்லா ஏரியாவிலையும், எல்லா மஹல்லாலையும், எல்லா லேன்லேயும், எல்லா ஏரியாக்களையும் இந்த குறை செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி கட்டாயமாக ஒரு வீடியோன்னு போடணும். அடுத்த வீடியோ என்ன இன்ஷா அல்லாஹ் இந்த குறை சொல்லக்கூடிய நபர்களை காக்க வேண்டியது. இது எல்லாம் நினச்சிக்கிது பொது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை வட்டி இல்லைன்னு சொல்லி, அவங்களுக்கும் வேலை வட்டியல் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது,
அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான். இது அத்தனைக்கு மத்தியில் அவங்க பொது வேலை செய்கிறது. ஏன்னா பொது வேலை செய்கிறன்றது நான் நேரத்தோட சொன்ன மாதிரி லேசி வேலை இல்லை. எல்லா வேலைக்கும் மத்தியிலையும் அவங்க இதை செய்கிறோம். சிலவங்கள்ட்ட கேளுங்க பார்ப்போம், பொது வேலையை கொஞ்சம் வாங்க போங்கன்னு சொன்னால் சரி கஷ்டம் என்ன, நான் இந்த வேலை செய்கிறேன் ஸ்ரீதேவி, நான் இப்படி டைமுக்கு போய் வைக்குது, ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுங்கன்னுவாங்க. பொது வேலைன்ற அது இல்லை. ஒருத்தரை மீட் பண்ண போகிறதுன்னு நினச்சா அவர் தார டைமுக்கு நாங்கள் போவோம், எங்கள்கிட்ட டைமுக்கு நாங்கள் போகிறது இல்லை. அதனால் இதெல்லாம் லேசாக செய்யக்கூடிய வேலையில் பொது வேலை செய்கிறதுக்கு யார் வாராங்களோ அவங்களுக்கு உங்கள்கிட்ட சப்போர்ட்டை கொடுங்க. சமூகத்துக்கு இன்றைக்கி சரியாக மட்டும் டிமாண்ட் ஆகி பொது வேலை செய்யக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு லேபிள் அடிச்சிடுவாங்க. சரியா, அவர் இந்நாள் இந்த கூட்டத்தாள்னு சொல்லி லேபிள் அடிச்சிடுவாங்க. நீங்கள் அவங்களும் பார்க்குறாடே நான் டைமையும் கொடுத்து மக்களுக்கு ஏதாச்சும் நலவு நடக்கட்டும்னு சொல்லி முன்னுக்கு வந்தால் இப்படி கதை வேலை கேட்க வேண்டியதாகி. அதனால் தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிருங்க. பொது வேலை செய்யக்கூடிய எவங்க இருந்தாலும் பரவாயில்ல. சில ஸ்கூல் விஷயத்துக்கு சிலவங்க அவங்க நேரங்காலத்தை தருவாங்க. சிலவங்க படிப்பு விஷயங்கள் ஆகிக்கட்டும், சிலவங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகிக்கட்டும், சிலவங்க சில நபர்கள் இருப்பாங்க கரண்ட் வெட்டினா தண்ணியல் வெட்டி போனால் அவங்க சல்லியை கொடுத்து அவங்களுக்கு அந்த அதுவரை செஞ்சு கொடுப்பாங்க. சிலவங்க பிள்ளைகள்ட ஸ்கூல் பேக் ஸ்கூல் படிப்பு விஷயங்களுக்கு உதவி செய்வாங்க. சிலவங்க பள்ளி விஷயங்களுக்கு உடனே செய்வாங்க. சிலவங்க மற்ற வாழ்வாதார விஷயங்களுக்கு மெஷினில் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி நிறைய ஒரு லைனில் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, சோஷியல் ஒர்க் செய்கிறாங்க. இவங்களுக்கு நாங்களும் எங்களோட பங்களிப்பு அவங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி செஞ்சால் அவங்களோட கிடைக்கக்கூடிய நன்மைகளே எங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அவங்கள ஃபெடப் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.